ராதே கிருஷ்ணா. அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நமது இந்த பதிவில் முக்கியமான விஷயத்தை பேசப்போகிறோம். கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அது உண்மையா? அந்த பழமொழிக்கு காரணம் என்ன? ஜோதிடத்தில் இதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் அலசி பார்க்க போகிறோம். கரணம் அப்படின்னா ஒரு செயல் அப்படின்னு அர்த்தம். காரணம் அப்படின்னா அந்த செயல் செய்வதற்கு உரிய காரணங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? காரணம் இல்லாமல் செய்த செயல் வீணா போகும். நான் படிக்கிறேன். எதுக்காக படிக்கிற? நான் ஒரு நல்ல வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிறேன். யாருக்காக சம்பாதிக்கிற? என் குழந்தைகளுக்காக சம்பாதிக்கிறேன். எதுக்காக சண்டை போடுற? நாட்டை காப்பாற்றுறதுக்காக சண்டை போடுறேன். இப்படின்னு ஏதோ எந்த விஷயத்துக்கும் ஒரு செயலுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த செயல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா கரணம் அப்படின்னு பேர். அப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு செயலில் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அது ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சொல்லப்பட்டதுதான் காரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற வார்த்தை. இது வெளி உலகத்துல நாம சொல்லக்கூடிய ஒரு விளக்கம். ஆனால் ஜோதிடத்தில் கரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ 11 விதமான கரணங்கள் இருக்கு. அதுல சுப கரணங்கள், அதாவது சரகரணம் என்று சொல்லக்கூடிய சுபமான நற்செயல்களில் ஈடுபடக்கூடிய கரணங்கள் அப்படிங்கிறது 7 கரணங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி எப்பவுமே நல்ல செயல்னு இருக்கும்போது தீய செயல்கள் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அதற்கு உரிய கரணங்கள் அப்படிங்கிறது ஒரு 4 கரணம் இருக்கு. இப்படி 7 நாளும் 11 கரணம். இந்த 11 கரணங்களுக்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தா பவம், பாலவம், கௌலவம், தைத்துளை, கரசை, வணிசை, பத்ரை அப்படின்னு சொல்லக்கூடிய 11 விதமான கரணத்துல 7 கரணம் மட்டும் சரகரணம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக சகுனி, சதுஷ்பாதம், நாகவம், கிம்ஸ்துக்னம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 கரணங்களை ஸ்திர கரணம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சரகரணத்தில் பிறந்தவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். ஒரு ஜாதகத்தில் ஜாதகம் எழுதும் பொழுது இன்ன திதி, இன்ன வாரம், இன்ன நட்சத்திரம், இன்ன யோகம், இன்ன கரணம், இன்ன லக்னத்தில் இந்த சுப வேளையில் இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அந்த திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் என்று சொல்லக்கூடிய இந்த 5ம் கூடிய ஒரு விஷயம்தான் பஞ்சாங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அதில் முக்கியமான விஷயம் ஒரு மனிதனின் செயல். அதாவது இந்த கர்மா பூமியில பிறந்து அவன் என்ன செய்ய போறான், அவனுடைய நடத்தை என்னவாக இருக்க போகிறது என்பதை தீர்மானிக்கும் ஒரு விஷயமே கரணம் எனப்படும். அவன் என்ன கர்மாவுக்கு பிறந்திருக்கான். இப்போ உதாரணத்துக்கு சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வச்சுப்போம். அந்த 3 நட்சத்திரத்துக்கு யார் அதிகாரி அப்படின்னா சூரிய பகவான். அப்போ இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு என்ன கர்மா விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டா, தன் தகப்பனார் வழியில் நிறைவேற்றப்படாத ஆசைகள், நிறைவேற்றப்படாத கர்மாக்கள், நிறைவேற்றப்படாத பல செயல்கள் இருக்கின்றன. அதை நிறைவேற்றுவதற்காகவும் குடும்பத்தை நிர்வாகம் பண்றதுக்காகவுமே பிறந்த ஒரு ஜென்மாதான் இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்று சொல்லக்கூடிய 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். சரி, இதை அவர்கள் சரியாக செய்வார்களா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த பவம், பாலவம், கௌலவம், தைத்துளை, கரசை, வணிசை அப்படின்னு சொன்னோம்.
இந்த வணிசை நாமகரணம் என்று சொல்லக்கூடிய இந்த கரணத்தில் பிறந்து இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடம் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு நட்சத்திரத்திலும் பிறந்திருந்தால் அவர் நிச்சயமாக தன் பரம்பரை சார்ந்த கர்மாக்களை நல்லபடியாக செய்து முடித்து தன் பரம்பரைக்கு நல்ல பெயர் ஈட்டி தன் தகப்பனார் வந்து மெச்சக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையை அடைவார் அப்படின்னு சொல்லப்படுறது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல நட்சத்திரத்துல நல்ல கரணத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார். ஆனா அவருடைய புத்திஸ்தானம் அல்லது சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் மனசுக்குரிய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு தீய கிரகங்களோ குரூர கிரகங்களோ அல்லது புத்திஸ்தானத்தில் ஏதாவது குரூர கிரகங்களோ இருந்து இத மாதிரி ஒரு சூரிய நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா இப்போ அவருடைய செயல் என்னவாக இருக்கும்னா தன் குடும்பத்திற்கு பரம்பரைக்கு அகைன்ஸ்டான விஷயத்துல ஈடுபடுவார். அவருக்கு நல்ல அரசியல் செல்வாக்கு கிடைக்கும், உயர்ந்த பதவியை வகிப்பார், அதே மாதிரி அரசாங்கத்தில் நல்ல பதவி கிடைக்கும், தன் தகப்பனார் மூலமாகவே மிகப்பெரிய பொருளாதாரங்களை ஈட்டுவார், தன் தகப்பனார் வழி சொத்துக்களை அடைவார். ஆனால் அவற்றை தவறான முறையில் செயல்படுத்துவார். அப்ப என்ன ஆகும்? பரம்பரையினுடைய நல்ல பேர் கெட்டு போகும், அவங்களுடைய வாழ்வாதாரம் மாறி போகும். ஸோ இதைத்தான் கரணம் தப்பினால் மரணம். என்ன கரணத்தில் பிறந்து என்ன செயல் செய்யணும்னு ஒருத்தர் பிறக்கிறாங்களோ அதை செய்யாமல் தவறான வழியில் போனாங்க அப்படின்னா அது கடைசியில் ஆபத்தான வழியில முடிஞ்சு போகும், அந்த பரம்பரையே மாற்றிடும் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த கரணம் தப்பினால் மரணம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். சரி, இதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸ்துக்னம் என்று சொல்லக்கூடிய 4 கரணம். அதில் சகுனி என்ற கரணம் ஒன்று வருகிறது. அந்த கரணத்துக்கு தேவதை வந்து சனி பகவான், அதற்கு வாகனம் காக்கை. இப்போ மகாபாரதத்தில் மிகப்பெரிய யுத்தத்துக்கு 2 பேர் தான் காரணமாக இருந்தார்கள். யார் என்று பார்த்தால் ஒருவர் சகுனி, ஒருவர் கிருஷ்ணர். நான் அதர்மத்தை கட்டாயமாக செய்வேன், நான் தர்மத்தை எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்றது தான் பாயிண்ட். அப்ப இந்த அதர்மத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு பல வழிகளில் சூழ்ச்சிகளை செய்து நல்லா இருக்கிற ஒரு பரம்பரைய அந்த திருதராஷ்டிரனுடைய வம்சாவளியில பிறந்த 100 குழந்தைகளையும் சின்ன பின்னமாக்குனது யார் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா இல்ல, சகுனி தான் பண்ணினார். அப்போ இந்த சகுனி இந்த மாதிரி ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அதற்கு அந்த சகுனிங்கிற நாமகரணம், அந்த கரணமே காரணம். இப்படி பாரதத்திலேயே இதற்கு உண்டான சில உபமானங்கள் நிறைய இருக்கு. இப்ப நாம பிறந்த ஜாதகத்தை எடுத்துப்போம். இப்ப மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பவநாமகரணத்துல பிறக்கிறாங்க. அவங்களுக்கு செவ்வாய் தான் அதிபதி இந்த கரணத்துக்கு. ஸோ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய மேஷம், சிம்மம், தனுசு இந்த இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அவங்க நினைச்ச காரியங்களை எப்படியாவது சாதிச்சு முடிச்சிருவாங்க. அவங்க செயல்கள் நற்செயல்களாகவே இருக்கும். அவங்க எண்ணிய செயல்கள்ல ஒரு நாளும் பின்வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப ரிஷபராசியில பிறந்திருக்காங்க. ரிஷபராசியில பிறந்தவங்க தைத்துளை நாம கரணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த கரணத்துக்கு தேவதை சுக்கிரன். அந்த சுக்கிரன் ரிஷபராசியிலையோ கன்னி ராசியிலையோ மகர ராசியிலையோ இருக்க இந்த கரணத்தில் தைத்துளை நாம கரணத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வாழ்நாள்ல எல்லா விதமான சுபிக்ஷங்களையும் அடைவாங்க. அவங்களுக்கு சுக்கிர தசை மாரக தசையாக வராது. உண்மையிலே சுக்கிர தசை நிறைய காரியங்களை செயல்படுத்தும், நல்ல வழியில முன்னுக்கு வருவாங்க. இப்ப மிதுன ராசி அன்பர்களை பார்ப்போம். விஷ்டி என்று சொல்லப்படுகிறது, அதாவது பத்ரை நாமகரணம். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு பத்ரை கரணத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜென்மத்துல புதன் அல்லது 5ல புதன், அதாவது துலா ராசியில் புதன் அல்லது கும்ப ராசியில புதன் அப்படி இருக்க இந்த
பத்ரை கரணத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து பத்ரையில ஆக்சுவலா பிறந்தா விஷ்டி நாம கரணம்னு பேர் அதுக்கு. அந்த பத்ரையில பிறந்தாலே தன் வம்சாவளியில உள்ள மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து அனுபவிக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க. ஆனால் இப்ப மிதுன ராசியில பிறந்து ஜென்மத்துல புதன் அல்லது துலாத்துல புதன் கும்பத்துல புதனோட இந்த கரணமும் அதே மாதிரி விஷ்டி கரணம் இந்த பத்ரை நாம கரணத்துல பிறந்துட்டாங்கன்னா அவங்க தன் குடும்ப பரம்பரையை தலைக்க வச்சிருவாங்க. நேர்மாறா நடந்துரும். எப்படி கர்ப்பத்துல வந்து அந்த உத்தரையினுடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைய எப்படியாவது அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமன் வந்து மிகப்பெரிய ஆயுதத்தை அனுப்புறார். ஆனா கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சக்தி முழுவதையும் அதுல செலவழிச்சு அந்த குழந்தைய காப்பாத்துறார். ஸோ அது அவர் தான் பரீட்சித்து மன்னன். அந்த மாதிரி காப்பாற்றப்படும். எதனால? புதன்னாலே மகாவிஷ்ணு. அப்போ விஷ்டியில பிறந்திருக்கான், பத்ரேல பிறந்திருக்கான், ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது. 1-5-9 திரிகோணஸ்தானங்கள்ல புதன் இருந்தாச்சுன்னா அதீத லாபத்தை கொடுத்துரும். இப்ப கடகராசியில பிறந்தவங்க பார்ப்போம். கடகராசியில பிறந்து கரசை நாமகரணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கடகராசி ஜென்மத்திலேயே சந்திரன், அல்லது கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க, லக்னத்துல சந்திரன், 5ல விருச்சிகத்துல சந்திரன், அதே மாதிரி மீனத்துல சந்திரன், அப்படி இருக்க பிறந்தவங்க கரசை நாமகரணத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மனம் எதை எண்ணுகிறதோ அதை பகவான் செயல்படுத்தி கொடுத்துருவான். சரி, அவங்க மனம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா தன் குடும்ப நலனை உத்தேசிச்சு அவங்க வாழ்வாங்க. அவங்க என்னென்னலாம் அந்த குடும்பத்துக்கு அவங்க பரம்பரைக்கு தேவையோ அது எல்லாத்தையும் இவங்களே எடுத்து செய்வாங்க. அவங்க நினைச்சு பார்க்காத உயரத்துக்கு கொண்டு போவாங்க. அதே மாதிரி வீட்டில் நவரத்னங்கள் வந்து குமியும். அப்படிப்பட்ட ஒரு பிராப்தத்தை கொடுக்கும். ராசியை பார்ப்போம். சிம்ம ராசியில பிறந்திருக்காங்க, வணிசை நாமகரணத்துல பிறந்திருக்காங்க. அதாவது சிம்ம லக்னத்துல பிறந்திருக்காங்க, வணிசை நாமகரணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த சிம்மத்திலேயே சூரியன், அதே மாதிரி தனுசுல சூரியன் அல்லது மேஷத்துல சூரியன், அப்படி இருக்க சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அல்லது சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வணிசை நாம கரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய உதவியா இருக்கு. அந்த கரணத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க அரசாங்கத்துல உயர் பதவி வகிப்பாங்க. அரசாங்க காரியங்களை தைரியமா எடுத்து செய்வாங்க. அவங்க எடுக்கிற முடிவு அரசுக்கு நல்ல முடிவா இருக்கும். அதே மாதிரி ஜனங்களுக்கு உபயோகமான செயல்களை செய்வாங்க. அப்ப அவங்களுடைய செயல் கரணம் என்றால் செயல், அந்த செயல் மிக உத்தமமான செயலாக இருக்கும். ராஜாங்கத்தை அனுசரிச்சிருக்கும் அப்படின்னு பேரு. இதே மாதிரி கன்னி ராசியை பார்ப்போம். கன்னி ராசிக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் விஷ்டி நாம கரணத்துல பிறந்து லக்னத்துல புதன், மகரத்துல புதன், அதே மாதிரி ரிஷபத்துல புதன், இந்த 3 இடங்கள்ல புதன் இருக்க இந்த விஷ்டி நாம கரணத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, மனைவி வழி, தன்னுடைய சம்பந்தி வழிகள், அதே மாதிரி தன்னுடைய அத்தைகள் வழிகள், இந்த மாதிரி தன் தாய் மாமா குடும்பத்தினுடைய வழிகள், இவங்க எல்லாருக்கும் நன்மை செய்கிறதுக்காகனே பிறந்தவங்க. அவங்க எல்லாருடைய குடும்பத்துக்கும் என்னென்ன கடமைகளை செய்யணுமோ அதெல்லாம் இந்த குழந்தை வந்து செய்யும். அப்படியாப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த கன்னியா ராசி கன்னியா லக்னத்துல பிறந்து இந்த விஷ்டி நாமகரணத்துல பிறந்தாங்க அப்படின்னா கிடைக்குது. அதே மாதிரி விவசாயம், அதே அக்ரிகல்ச்சர், தோட்டம் வச்சு இது பண்றது, பராமரிக்கிறது, இத மாதிரி விஷயங்கள்லையும் இந்த கன்னியா ராசி கன்னியா லக்ன அன்பர்களுக்கு விஷ்டி கரணத்துல பிறந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அவங்க பெரிய அளவுக்கு அதுல அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ இதே அடுத்த துலா ராசியை பார்ப்போம். இப்போ துலா ராசிக்கும் இதே கணக்கு தான். ஸோ அப்போ கௌலவ நாமகரணத்தை பார்க்கணும், தைத்துளை நாமகரணத்தையும் பார்க்கணும். இப்போ தைத்துளை நாமகரணத்தில் பிறந்தாங்க அப்படின்னா துலா ராசி, துலா லக்னம், தைத்துளை நாமகரணம், இந்த 3 சேர்ந்து பிறந்துட்டாங்க. சுக்கிர பகவான் துலா ராசியில இருக்கணும், கும்பராசியில இருக்கணும், மிதுன ராசியில இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி ஜாதக அமைப்புல பிறந்துட்டாங்க அப்படின்னா இவங்க தான் வியாபாரத்தை கொடிகட்டி பறக்கிறவங்க. அதே மாதிரி ஸ்கூல் வச்சு நடத்துறவங்க, நிறைய குழந்தைகளுக்கு வந்து
நன்மை செய்யக்கூடியவங்க, அநாத ஆசிரமம் நடத்துறவங்க, முதியோர் இல்லம் நடத்துறவங்க, ட்ரஸ்ட் வச்சு நடத்துறவங்க, ப்ரொஃபஸர் ஆகிறவங்க, இதெல்லாம் யாருன்னா இந்த மாதிரி நாமகரணத்தில் பிறக்கிறவங்க. அப்போ துளாராசிக்கு இது ஒரு உத்தமமான ஒரு கரணமாக இருக்கிறது. இப்போ விருச்சிக ராசியை பார்த்தோம்னா அதே மாதிரி பவநாமகரணம் தான். செவ்வாய் பகவான் வந்து விருச்சிகத்திலேயே இருக்கணும். லக்னம் விருச்சிகமாகி லக்னத்திலேயே செவ்வாய், 5ல் செவ்வாய், 9ல் செவ்வாய், அதாவது மீனத்தில் செவ்வாய், கடகத்தில் செவ்வாய், இந்த மாதிரி இருந்தா அவர் நீச்சஸ்தானம் உச்சஸ்தானம்லாம் கணக்கு கிடையாது. திருகோணம் 1, 5, 9ல் கரணாதிபதி போய் உட்கார்ந்தாச்சு அப்படின்னாலே அவங்க செய்கிற செயல் கட்டாயமாக நல்லபடியாக முடியும், அது நல்லதையே செய்யும் அப்படின்னு சொல்றது. தனுர் ராசி, தனுர் லக்னத்துல பிறந்தவங்க அப்படின்னு பார்ப்போம். சதுஷ்பாத நாமகரணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த கரணத்தில், அதாவது அமாவாசை முடிகிற டயத்தில் பிறக்கிறது. அமாவாசை ஆரம்பிக்கிறது, அமாவாசை முடிகிறது. இந்த டயத்தில் இந்த சதுஷ்பாத கரணம் வரும். அந்த கரணத்தில் பிறக்கிறவங்க இந்த தனுர் லக்னத்தில் பிறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த லக்னத்திலேயே குரு அல்லது மேஷத்தில் குரு அல்லது சிம்மத்தில் குருவோட பிறந்தாங்க அப்படின்னா, அந்த கரணாதிபதி கேந்திராதிபத்திய தோஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா சுபகிரகங்கள் சுபஸ்தானத்தில் கேந்திரத்தில் பலமாக இருந்தால் கேந்திர ஆதிபத்திய தோஷம் வரும்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்தால் அந்த தனுர் ராசி தனுர் லக்னத்தில் பிறந்து சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தாச்சுன்னா உயர்வான வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கு. உயர்வான வாழ்க்கைன்னா ஒரு பெரிய மடத்தையே ஸ்தாபிக்கிறது, வெல்விஷர், நிறைய குடும்பங்களுக்கு வெல்விஷராக இருக்கிறது, செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுறது, மதி மந்திரியாக இருக்கிறது, பல குடும்பங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, பொதுவாக நல்ல குரு, ஒரு நல்ல வழிகாட்டி, அப்படிப்பட்ட ஒரு உயர்வான வாழ்க்கையை சந்திப்பாங்க இந்த தனுர் லக்னத்தில் இந்த சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தவங்க. சரி, இப்போ மகர ராசி கும்பராசி ரெண்டுக்குமே சனி பகவான் தான் அதிபதி. அப்போ தைத்துளை நாமகரணத்தில் பிறக்கணும் அல்லது சகுனி நாமகரணத்தில் பிறக்கணும். ரெண்டில் ஏதாவது ஒரு கரணத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா, சனி பகவான் வந்து இப்போ மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா சனி மகரத்திலேயே இருக்கணும், ரிஷபத்தில் இருக்கணும், கன்னியில் இருக்கணும். இப்போ கும்பராசியில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா கும்பத்தில் இருக்கணும், மிதுனத்தில் இருக்கணும், துளாராசியில் இருக்கணும். ஸோ இதை மாதிரி திரிகோண ஸ்தானங்களில் இருக்கும்போது அந்த கரணம் எப்படி வேலை செய்யும்? சனி பகவான் கொடுக்குற கர்மா என்ன? நியாயத்தை வழங்குதல், நீதியை வழங்குதல். அவங்க எதிர்பாராத பெரிய லெவலில் இப்போ ஜட்ஜு மாதிரி பெரிய போஸ்ட்டை வந்து அடைவாங்க, மேயர் மாதிரி ஒரு நல்ல பதவி அடைவாங்க. அதாவது ஜனங்களுக்கு நியாயத்தை வழங்கக்கூடிய ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிடுவாங்க. ஒரு வக்கீலானாங்க அப்படின்னா அவங்க வாதாடினா வேற யாராலையும் அதை மாற்றி சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால் சனி பகவான் அதுக்கு அதிபதியாக வர்றதுனால அவங்க சொல்கிற நியாயத்துக்கு மீறி இன்னொருத்தரால் எதுவும் செய்ய முடியாது. ஸோ இப்படி இந்த கரணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. இப்போ மீனராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னாலும் சதுஷ்பாத நாமகரணத்தில் பிறக்கணும், லக்னத்தில் குரு இருக்கணும், 5ல் குரு, அதாவது கடகத்தில் குரு இருக்கணும், விருச்சிக ராசியில் குரு இருக்கணும். அப்படி இருக்க சதுஷ்பாத கரணத்தில் பிறந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து ஒரு 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 1000 மாணவர்களை வாழ்க்கையில் உருவாக்கிடுவாங்க. எப்படி உருவாக்குவாங்க? அவங்க கண் முன்னாலேயே 1000 மாணவர்களை உருவாக்கி அவங்க ஒவ்வொருத்தரும் தொழில் செஞ்சு முன்னுக்கு வர்றத அவங்க கண்ணாலேயே பார்ப்பாங்க. அதே மாதிரி பைசா வாங்காமல் நிறைய குடும்பத்தை அந்த காலத்தில் முன்னுக்கு கொண்டு வந்தாங்க நிறைய டீச்சர்ஸ். அதை மாதிரியான ஒரு தன்னுடைய சுய அபிலாஷையை விட்டு மற்றவங்க முன்னுக்கு வரணுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க, அதை நடத்தியும் காமிப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு, சதுஷ்பாத யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு. அப்போ ஒவ்வொரு கரணமும் ஒரு மனிதனின் செயலை குறிக்கிறது. அந்த செயல் ஜனங்களுக்கு உபயோகமா, தன் குடும்பத்துக்கு உபயோகமா, இல்லை மற்றவர்களால் தனக்கு உபயோகமா, அப்படிங்கிற ஒரு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது பூர்வ ஜென்ம கர்மாவனுடைய தொடர்பின் மூலமாக இந்த ஜென்மாவில் இன்ன செயலை இவன் செய்யணும் அப்படின்னு விதிக்கப்பட்டு பிறக்கிறான். அந்த பிறக்கக்கூடிய அந்த செயலுக்கு பேர் தான் கரணம் அப்படின்னு பேர்.
அவன் செய்ய வேண்டியதை செய்யல, தன் தாய் தகப்பனாரை ஒழுங்கா காப்பாற்றணும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்யணும். அதை சரியான முறையில அவன் செய்யல அப்படின்னா கடமையில இருந்து தப்புறான்னு அர்த்தம். அப்போ கரணம் தப்புறான். தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு நல்லபடியாக ஒரு கல்யாணம் பண்ணி நல்ல குடும்பத்துல கொண்டு சேர்க்கணும், அங்க ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கணும், அது வரைக்கும் அந்த குடும்பத்தை நல்லபடியா பாதுகாக்கணும். இந்த செயல்ல இருந்து அவன் தவறிட்டான் அப்படின்னா காரணம் தப்புறான்னு அர்த்தம். ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்குன்னு ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க செய்ய வேண்டிய அந்த செயல்களை, அவங்க பண்ண வேண்டிய ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை, அவங்க பார்க்க வேண்டிய ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒர்க்கை சரியான முறையில பார்க்கல, அதனால பாதிப்பு யாருக்கு? கம்பெனிக்கு. அப்போ கரணம் தப்பினால் மரணம். அப்போ கரணம் அவங்க செயல்ல இருந்து தப்புறாங்க, கரணம் தப்புறாங்க. இப்படி தனக்கு விதிக்கப்பட்ட ஒரு கர்மா, ஒரு செயலை எவன் ஒருவன் மதிக்காமல் அதை விட்டு வழுவி வேற தன்னிலை மாறி தன்னுடைய ஆசாபாசத்துக்கு இடத்தை கொடுத்து வெளியில போறானோ அவன் தான் கரணத்தை தப்பி போறவன் அர்த்தம். அப்படி செய்ய வேண்டிய செயலை, தர்மத்தை மீறி ஒருத்தன் ஒரு செயலை செய்யறான்னா அது எந்த நேரமும் அவருக்கு ஆபத்தா முடியும்னு அர்த்தம். இது பிறப்புக்கும் இதுதான் ஒரு ஆர்டர். அதே மாதிரி அன்றாட செயலுக்கும் இதுதான் ஆர்டர், பூர்வ ஜென்ம கர்மாவுக்கும் இதுதான் ஆர்டர். அப்போ இந்த கரணம் தப்பினால் மரணம்ங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. அப்ப செய்ய வேண்டிய ஒரு செயலை சரியாக செய்யலை அப்படின்னா திருப்பி திருப்பி பூமியில பிறந்து அந்த செயலை செஞ்சு முடிகிற வரைக்கும் விடமாட்டான் பகவான். ஏன்னா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றகி தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான்னா. அப்படி கோடான கோடி மிருகங்கள்கிட்ட நம்ம திரும்ப திரும்ப பிறந்து 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 கடைசியா மனிதனாக பிறந்து நாம எதுக்கு பிறந்திருக்கோம்? நம்ம செய்ய வேண்டியதை ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு தான் நமக்கு மனசெல்லாம் பகவான் கொடுத்துருக்கான். ஆனா அதை மீறி போகும்போது திரும்பவும் புழுவா மாறணும், திருப்பியும் ஒரு மிருகத்தினுடைய வயிற்றுல போய் பிறக்கணும். அப்போ அது நமக்கு தேவையா? அப்போ பெற்றோர்களை மதிக்கணும், குழந்தைகளை நல்லபடியா பார்த்துக்கணும், குழந்தைகளை தேவையில்லாம மிரட்டக்கூடாது, குழந்தைகளை பயமுறுத்தக்கூடாது. ஏன்னா மனைவிங்கிறவ வாழ்க்கை துணைன்னு சொல்லியிருக்கான். துணைங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. இப்போ நம்ம ஒரு லெட்டர் எழுதும்போது கணபதி துணை, குலதெய்வம் துணை அப்படின்னு எழுதுறோம். அக்கௌண்ட்ஸ் புக்கு முதல்ல எடுத்த உடனே குலதெய்வம் துணை அப்படின்னு எழுதுறோம். கடவுளை மட்டும்தான் துணைன்னு கூப்பிடுறோம். அதுக்கு அடுத்தது நமக்கு மனைவி மட்டும்தான் துணைவியார் அப்படின்னு பேரு. அப்போ மனைவியை மதிச்சு நடத்தணும். நமக்கு இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ நாம் செய்ய வேண்டிய செயல்களை காரணமின்றி அந்த செயல்களில் இருந்து மீறினால் கரணம் தப்பியதாக அர்த்தம். அதனால் வரக்கூடிய கர்மாவுக்கு நாமே பொறுப்பு. நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு எவ்வளோ தண்டனை அப்படின்னு கேட்கக்கூடாது. கடைசியில பகவான்கிட்ட தான் போய் நம்ம அழுவோம். அதனால இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எந்தெந்த கரணத்துல பிறந்தா அவங்களுக்கு என்ன கிரகநிலை அமைப்பு இருந்தா அவங்களுக்கு இந்த கரணம் வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ இதை கவனிச்சு பார்த்து இதன் மூலமாக நாம ஏதாவது நல்ல காரியங்களை மேற்கொண்டு செய்வோமா? அந்த கரணாதிபதியினுடைய திசைகள் நமக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா நாம அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த உயர்ந்த செயல்களை என்ன செய்யலாம் அப்படின்னு தைரியமாக இப்போ மூவ் பண்ணுங்க. அதுக்குண்டான வாய்ப்புகளை தேடுங்க, அதுக்குண்டான செயல்களில் ஈடுபடுங்க. வெறும் பகவானை மட்டும் நம்ப சொல்லவே இல்லை, எந்த சாஸ்திரமும் சொல்லவே இல்லை. நீ முயற்சி பண்ணு, உன் செயலை ஒழுங்கா செய்யு அப்படின்னு தான் சொல்லுது. அப்போ கரணம், இந்த கரணம்ங்கிற செயல்களை சரியான முறையில செய்யற பட்சத்துல 12 ராசி அன்பர்கள் மட்டும் இல்லை, உலகத்துல யார் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த வார்த்தை பொருந்தும். ஆனா மற்ற 5 அறிவுக்கு உட்பட்ட மற்ற ஜீவராசிகள்லாம் அதோட வேலை கரெக்டா பார்க்குது. மனிதன் மட்டும்தான் தன் வேலையை தவிர எல்லா வேலையும் பார்க்குறான். அதனால நாம நம்ம செயல்கள்ல சரியா இருக்கணும், அதன் மூலமான நிறைய நன்மைகளை அடையணும்,
நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி விஷயங்களை நிறைய போதிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லி பூர்த்தி பண்ணிக்கிறேன். மற்ற நம்ம அஸ்ட்ரோமித்ரன் சேனல் நேயர்களுக்கு இதுக்கு முன்னால் சொன்ன பதிவுகளில் நாம் ஏற்கனவே கஜகேசரி யோகங்களை பற்றி சொல்லியிருக்கோம். அந்த விஷயங்களையும் ஆலோசனை பண்ணுங்க. ஸோ யோகங்கள் பல விதத்தில் நமக்கு இருந்தாலும் நம்மளுடைய செயல்கள் சரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த யோகங்களும் நமக்கு அதீதமான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.